இந்திய அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாள் விழா இந்தியா முழுவதும் பல்வேறு கட்சிகள் மற்றும் இயக்கங்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு தாம்பரம் சட்டமன்ற தொகுதி தாம்பரம் மாநகரம் திமுக சார்பில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாநகர செயலாளர் S.R. ராஜா அவர்கள் மேற்கு தாம்பரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின் அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தாம்பரம் மாநகர மேயர் திருமதி வசந்தகுமாரி கமலக்கண்ணன், 4வது மண்டல தலைவர் காமராஜ், 5வது மண்டல தலைவர் இந்திரன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் லிங்கேஸ்வரி பாபு, கொடியார் தாமோதரன், ஜோதிகுமார் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள், உறுப்பினர்கள், மகளிர் அணியினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சாதிகளின் பெயரால் நடக்கும் சமூக அடக்குமுறைக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடுவோம். ஒதுக்கப்பட்டவருடைய உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவருடைய சமத்துவத்திற்காகவும் வாழ்நாள் எல்லாம் பொருள் கொடுத்து எளிய மக்களின் உரிமைகளை பற்றி விழிப்புணர்வை ஊட்டி நம் அரசியலமைப்பு சட்டத்தை வகுப்பில் தந்த அண்ணல் அம்பேத்கர் வகுப்பு தந்த அம்பேத்கர் அவருடைய ஏதுமில்லாது சமுதாயத்தை சக மனிதர்களை சாதித்தால் இதனைத் தொடர்ந்து தாம்பரம் மாநகர VCK சார்பில் மாநகர மாவட்ட செயலாளர் பொறியாளர் சாமுவேல் தலைமையில் VCKவினர் தாம்பரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து ஜெய்பீம் என்று கோஷம் எழுப்பினர். மேலும் அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் ரஞ்சன், கதிரவன், ராமானுஜம், ரமேஷ், சார்லஸ், ஜான் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்பேத்கர், திருவள்ளுவர் படங்களுக்கு மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து இறுதியாக சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதில் ஏராளமான VCK நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள், தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. 134வது பிறந்த நாளில் மாமனிதர் பேரரசர் கௌதம் புத்தரின் கோட்பாடு வழியில் அவரது கொள்கை வாரிசாக 20ஆம் நூற்றாண்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இம்மண்ணில் சமத்துவத்தை வென்றெடுப்பதற்காக தன் வாழ்நாளை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டார். அவர் தனது பேரறிவு போற்றலில் நமக்கு வழங்கிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வழியால் அதை நிலைநாட்டுவதற்காக உரிய அடித்தளத்தை அவரே அமைத்தார். அதுவே அரசியலமைப்பு சட்டத்தின் 14வது உறுப்பாகும். அதுவே அரசியலமைப்பு சட்டத்தின் 14வது உறுப்பாகும். இந்திய அரசானது முன்னால் சமத்துவத்தையும் சட்டங்கள் அளிக்கும் பாதுகாப்பில் சமத்துவத்தையும் எவர் ஒருவருக்கும் மறுத்தலாகாது. இதுதான் அரசியலமைப்பு சட்டம். இந்தியாவில் வசிக்கும் ஒவ்வொருவருக்கும் அளிக்கும் சமத்துவ உரிமையாகும். இந்தியாவில் வசிக்கும் யாவரும் சட்டத்தின் முன்னால் சமம். அச்சட்டத்தின் மூலம் அளிக்கப்படும் பாதுகாப்பு நடவடிக்கை யாரும் அனைவருக்கும் சமதரான, அனைவருக்கும் சமத்துவமான முறையில் அமைய வேண்டும் என்று அடிப்படையிலும் யார் ஒருவருக்கும் சமத்துவம் மறுக்கப்படக்கூடாது.
என்பது அரசியல் சட்டத்தின் 14வது உறுப்பு உறுதிப்படுத்துவதாகும். எனவே அரசியல் சட்டம் உறுதிப்படுத்தியுள்ள சமத்துவ உரிமையை பாதுகாத்திடவும் அதன் மூலம் சமூகம், பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் அனைவருக்குமான சமத்துவத்தை வென்றெடுக்க ஏப்ரல் 14 என்று புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் சமத்துவ நாள் உறுதியேற்போம். சமத்துவ நாள் உறுதியேற்போம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். நம்மை எல்லா மனிதர்களாக மதிக்க வைத்த வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். எழுச்சி தமிழர் திருமா தலைமையில்